பொம்பளை இன் மை வெர்ஷன். ஆம்பளைன்னு சொல்லும் போது குரல்ல வர அந்த வசதி ஏன் பொம்பளைன்னு சொல்லும் போது வர்றதில்ல? பொம்பளை நினைச்சா என்ன வேணாலும் செய்வா, என்ன வேணாலும். ஐயா அவ 3 ஆமக்களை பெத்து வச்சிருக்கா, கொஞ்சம் பார்த்து பேசுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவ 2 பொட்டச்சிங்களை பெத்திருக்காயா, அடங்கிதான் போவா அப்படின்னு நீங்க எப்படி முடிவெடுக்க முடியும்? அப்படி என்ன தரம் குறைஞ்சிட்டோம் நாங்க? ஆம்பளைங்க கோமணத்தோட வாழ முடியும்னா நாங்க கொசவத்தோட வாழ்றோம். ஆம்பளைக்கு முகத்துல மீசன்னா பொம்பளைக்கு கெண்டக்கால்ல மீசல. அதிர்ஷ்டலட்சுமி மகாலட்சுமி எல்லாம் 23 24 வயசாகிற வரைக்கும் தான். அப்புறம் தாயா இருந்தாலும் சரி தகப்பனா இருந்தாலும் சரி அவங்க தலையில இருக்கிற பெரிய சொமத்தாங்கி கல்லே நீதான். பாதம் பார்த்துதான் நடப்பேன்னு இருந்தீங்கன்னா பதம் பார்த்து விட்டு போயிருவாங்க. நாம என்னங்க தப்பு பண்ணோம்? யாரா இருந்தாலும் சரி நிமிந்து பாருங்க. பயந்து பம்மிக்கிட்டே போனோம்னு வைங்க, பக்குவமா செஞ்சு விட்டு போயிருவாங்க. வக்கர புத்தி இருக்கிறவங்கள வாயடைக்க வைக்கணும். ராம ஆண்டாலும் சரி ராவண ஆண்டாலும் சரி தண்டனை என்னமோ சீதைக்கு தான். இன்னும் நிறைய பேர் அப்படிதான் இருக்காங்க. மாதவி கூட கோவலன் இருந்தான்னு மாதவிக்கு ஒரு பேர் இருக்கு. ஆனா இன்னும் கோவலனுக்கு யாரும் பேர் வச்ச மாதிரி நான் பாக்கல. புலம்புனா பொழுது போறது கூட தெரியாம புலம்பிக்கிட்டே தான் இருக்கணும். பெண்ணே, எல்லா ஆண்களும் தவறில்லை. ஆனால் தவறான ஆண்கள் உள்ள சமூகத்தில் தான் நீயும் வாழ்கிறாய். நல்லவனா இருந்தால் நட்புடன் பழகு. நய வஞ்சகன் என தெரிந்தால் உமிழ்ந்து தள்ளிவிடு. சொந்த காலில் நிற்க பழகு. சுயமரியாதையை விட்டு கொடுக்காதே. உன் சுட்டு விரல் எவனும் மடக்க விடாதே. உன்னை மதிக்க தெரியாத ஆண்களிடம் கொஞ்சம் திமிராகவே வாழ்ந்துவிடு. ஒன்றும் தவறில்லை. இப்படிக்கு ஆத்திரங்களுடன் வரிகள்.